நம்மக்கிட்ட இல்லாத திறமையா வந்து பணக்கார பசங்கள்ட்ட இருக்குது. சத்தியமா சொல்லுங்க. ஒண்ணு நம்மள விலைக்கு வாங்க பார்ப்பான். நான் எல்லா பணக்காரங்களையும் தப்பா சொல்லல. எவ்வளோ துறைகள்ல பார்த்தீங்கன்னா, நம்மள விலைக்கு வாங்க தான் பார்ப்பாய்ங்க. நம்ம நெனச்சிட்டு இருக்கோம், அவன் வந்து அப்படிப்பட்ட திறமை இருக்கு, இப்படிப்பட்ட திறமை இருக்குன்னு. கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா மனுஷனுக்கும் 2 கை 2 கால் தான். அவன் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறான் அப்படிங்கிற நெனப்பு உங்க மைண்டில சொருகுற அளவுக்கு, உங்க கூட இருக்கிறவங்க தவறான விதத்தில சொல்றது தான் உங்களுக்கு மன அழுத்தத்தையும், பயத்தையும் உண்டு பண்ணுது. எல்லாருக்கும் 2 கை 2 காலு தாங்க இருக்குது. எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்குங்க. என்ன நம்மக்கிட்ட பணம் காசு தான் இல்ல. அத ஒரு வீக்னஸா வச்சுக்கிட்டு, இந்த பணக்கார ஆளுமை உள்ளவங்க உருட்டிட்டு மிரட்டிக்கிட்டு, இந்த பாவலாலாம் பண்ணுவானுங்க. வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம கடவுள கும்பிட்றோம் பாருங்க. அந்த கடவுள ஒரு 500 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மேகத்தில தோன்றி, நான் இருக்கிறேன்டா, இந்த மாரிலாம் தப்பு பண்ணாதீங்கன்னா, ஒரு பய தப்பு பண்ண மாட்டான். இன்றைக்கி இருக்கிற அரசியல் பொறுக்கி பயல்லேருந்து என்ன கூத்தாடிலாம் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைங்கள கை வைக்கிறானுங்களே, இந்த திருட்டு பயலுக, ஊரை ஏமாத்துறவன், அடுத்தவங்க காசு ஆட்டையை போடணும்னு நினைக்கிறவனுங்களுக்கு தான் சொல்கிறேன். அதனால் கடவுள் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டார். ஒரு 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மேகத்தில் தோன்றி நான் இருக்கேன் தப்பு பண்ணாதீங்கன்னு சொன்னால் ஒரு பய இன்றைக்கி தப்பு பண்ணுவானா? இல்லை, இதுதான் உண்மை. அதனால் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறது. நான் பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது என்ன ஒரு பய உணர்வோடு இருக்கிறீங்க. அதான் உங்கள் பிரச்சனையே. என்னையும் சேர்த்து தான். நான் போடுற பதிவு எனக்கான பதிவு கிடையாது. நான் யூடியூப்பில் இருக்குது ஃபேமஸ் ஆகணும் அப்படி இப்படிங்கிறலாம் எண்ணங்கள்லாம் கிடையாது. நம்ம நல்லா இருக்கணும், நம் சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும், போதும். நமக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சா ஒரு 5 ரூபா கொடுக்க மாட்டோமா? அப்படின்ல ஒரு 3 ரூபா 2 ரூபா கொடுக்க மாட்டோமா மற்றவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு? அந்த மாதிரி எண்ணங்கள் வாழ்ந்தாலே போதுங்க. இதுக்கு மேலே என்னங்க நம்ம கொண்டு போகிறோம்? செத்து போகும்போது அண்ணா கூட கழட்டி விட்றான்னு விஜயகாந்தே சொல்லிட்டு போயிட்டார். சுடுகாடு தான், எது நிரந்தரம் கிடையாது.